நாட்களாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த எழுச்சியுரையை ஆற்ற வருகை தருமாறு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் எனும் பேரியக்கத்தினுடைய மாநில தலைவர், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா சார் அவர்களை அழைக்கின்றோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக வல்லவனான இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினுடைய 30வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு சமூக நீதி மாணவர் இயக்கம் நடத்தக்கூடிய மாணவர் எழுச்சி கருத்தரங்கம், சமூக நீதி மாணவர் இயக்கத்தின் பாடல் வெளியீட்டு விழா, புகைப்பட கண்காட்சி என்ற இந்த முப்பெரும் நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய மாநில செயலாளர், அருமை சகோதரர், எதிர்காலத்தில் முனைவர் என்று நாம் அழைக்கக்கூடிய அந்த நிலைக்கு முன்னேறி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் கோவை அம்ஜத் அவர்களை, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற எதிர்காலத்தில் வழக்கறிஞர் என்று நாம் அழைக்கக்கூடிய அந்த நிலையை எட்டி கொண்டிருக்கின்ற சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய மாநில பொருளாளர் அருமை சகோதரர் ஆவடி அஜீஸ் அவர்களை, முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற மாநில துணை செயலாளர்கள், எதிர்கால வழக்கறிஞர் திருச்சி ஹஃபீஸ் அவர்களை, பொறியாளர் மதுரை ரியாஸ் அவர்களை, வழக்கறிஞர் முகமது அவர்களை, புதக்கொடி ரியாஸ் அவர்களை, இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கின்ற சென்னை மண்டல செயலாளர் தாம்பரம் ஜெயினுலாப்தீன் அவர்களை, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் முனைவர் ஹாஜா கனி அவர்களை, சிறப்புரையாற்றி சென்றிருக்கின்ற அருமை சகோதரர் செந்தில்வேல் அவர்களை, மிக சிறப்பான ஒரு சிறப்புரையை இங்கே ஆற்றி அமர்ந்திருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் அருமை தோழர் லெனின் அவர்களை, உரையாற்றி சென்றிருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களை, மிக சிறப்பான ஒரு சிறப்புரையை இங்கே ஆற்றி அமர்ந்திருக்கின்ற ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் இனாமுல் ஹசன் அவர்களை, இந்த நிகழ்விலே கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் வழக்கறிஞர் ஜெயினுலாப்தீன் அவர்களை, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் மாயவரம் அமீன் அவர்களை, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர் சிவகாசி முஸ்தபா அவர்களை, தலைமை பிரதிநிதி தைமியா அவர்களை, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி மாநில செயலாளர் தமீம் அன்சாரி அவர்களை, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் புதுமடம் அனீஸ் அவர்களை, திருமங்கலம் ஷமீம் அவர்களை, சமூக நீதி படைப்பாளர் சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் குர்ஷீத் ஹுசேன் அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களை, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட நேரமாக இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். மிக சிறப்பான கருத்துரைகள் இங்கே உங்களுக்கு முன்னர் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களால் இங்கே படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் மிக சுருக்கமாக சில செய்திகளை மட்டும் எடுத்து சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று கருதுகின்றேன்.
ஒரு சமூகத்தினுடைய எழுச்சியில், ஒரு சமூகத்தில் காணக்கூடிய தீமைகளை எதிர்த்து போராடுவதில் மிக முக்கியமான பங்கை இளைய சமுதாயம் ஆற்றுகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால், 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணிலே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்கள் என்றால், அந்த புரட்சியினுடைய வரலாற்றை நாம் பார்க்கும்போது நபிகளாருக்கு நபி பட்டம் அருளப்பட்டது அவர்களுடைய 40வது வயதில். அவர்கள் ஏற்படுத்திய அந்த புரட்சியில் முன்கள பணியாளர்களாக, செயல் மறவர்களாக பணியாற்றவர்கள் பெரும்பாலானோர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வயதில் குறைவானவர்களாக தான் இருந்தார்கள் என்பது வரலாறாக இருக்கின்றது. இளைஞர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்தார்கள். அதன் காரணமாகத்தான் ஒரு நபிமொழியில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, நாளை மறுமையில் இறைவனுடைய நிழலை பெறக்கூடிய இறுதி தீர்ப்பு நாளில் நிழலே இல்லாத அந்த சூழலில் இறைவன் தரக்கூடிய அந்த நிழலை பெறக்கூடிய 7 பேர்களில் ஒருவர் இளைஞர் என்று குறிப்பிட்டார்கள். அதேபோல் இன்னொரு நபிமொழியில் மனிதர்களிடம் கேட்கப்படக்கூடிய முக்கியமான கேள்விகளில் ஒன்று, உன் வாழ்க்கையை எப்படி கழித்தாய், முழு வாழ்க்கையும், அதே நேரத்தில் உன்னுடைய இளமையை எப்படி கழித்தாய் என்றும் வினவப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த இளைய பருவம் என்பது, இளமை பருவம் என்பது மிக முக்கியமான ஒரு பருவமாக இருக்கின்றது என்பதை நாமெல்லாம் மிக தெளிவாக உணர்ந்திருக்கின்றோம். இந்தியாவில் நம்முடைய விடுதலை போராட்டத்தை எடுத்துக்கொண்டால் 1800களில் நடைபெற்ற அந்த போராட்டங்களாக இருக்கட்டும், அல்லது 1900களில் நடைபெற்ற அந்த போராட்டங்களாக இருக்கட்டும், அனைத்து போராட்டங்களிலும் இளைஞர்கள், மாணவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை அளித்திருக்கின்றார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது. 1980களில் மிக முக்கியமாக சேர்ந்து அம்பேத்கர் பெரியார் ஸ்டூடெண்ட் சர்க்கிள் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்குகிறார்கள். அப்படி ஏபிஎஸ்சி என்று சொல்லப்படக்கூடிய அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள் முதலில் ஐஐடியில் உள்ள அறைகளிலே இரகசியமாக நடைபெற்றது. பிறகு அவர்கள் வெளிப்படையாக செயல்பட ஆரம்பிக்கின்றார்கள். அப்படி அவர்கள் வெளிப்படையாக செயல்பட ஆரம்பிக்கும்போது மிகப்பெரிய எதிர்ப்புகள் வருகிறது. 2017
மோடி ஆட்சி காலத்தில் மாட்டிறைச்சி பற்றியான பல்வேறு விவகாரங்கள் நடைபெற்ற போது அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள் சார்பில் ஐஐடிக்குள்ள மாட்டிறைச்சியை உண்ணக்கூடிய ஒரு இயக்கத்தை ஏபிஎஸ்சி செய்கிறது. அதற்கு எதிராக ஆதிக்க சாதி மாணவர்கள் போராட்டத்தை நடத்துகிறார்கள். இந்த இரண்டு மாணவர்களுக்கு இடையில் மிகப்பெரிய ஒரு கலகமே ஐஐடியில் நடைபெற்றது என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இதே போல் விபி சிங் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தபோது மண்டல் பரிந்துரையை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கின்றார். அந்த நேரத்தில் ஆதிக்க சாதி மாணவர்களெல்லாம் சேர்ந்து அந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தும்போது மீண்டும் மாணவர்கள் கொதித்து எழுகின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் உருவாகின்றது. அதே போல் ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியிலையும் ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்திலும் அதே போன்ற ஒரு மாணவர் இயக்கம் உருவாகின்றது. இது மட்டுமல்லாமல் புதுடெல்லியில் உள்ள ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலும் இந்த இடஒதுக்கீடை ஆதரித்து மிகப்பெரிய மாணவர் அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். இந்தியாவில் விடுதலை பெற்ற இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டதென்றால் அதற்கு காரணம் மாணவர் இயக்கங்களாக இருந்திருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்திய முஸ்லீம்கள் 1980களிலிருந்து சந்தித்த பல்வேறு காழ்ப்புணர்ச்சிகள், சந்தித்த பல்வேறு இன்னல்கள், இவற்றை எதிர்த்து இந்தியா முழுவதும் மக்களுக்கு மத்தியில், வெறும் மாணவர் சமுதாயத்துக்கு மத்தியில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, ஆக்கப்பூர்வமான, ஆயுதம் தாங்கிய எழுச்சி என்று கிடையாது, ஆக்கப்பூர்வமான, அறிவியல் பூர்வமான ஒரு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது மாணவர் இஸ்லாமிய இயக்கம் என்று சொன்னால் அது மிகையாகாது. பல்வேறு தளங்களிலே பாபரி பள்ளிவாசலை பற்றியான விவகாரங்கள் 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் முகாலய பேரரசனுடைய முதல் சக்கரவர்த்தி ஜகீருதீன் ஷா பாபரால் கட்டப்பட்டது பாபரி பள்ளிவாசல். அதற்கு முன்பு அங்கு கோயில் இருந்ததில்லை என்பதற்கான ஆணித்தரமான ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு நாடு முழுவதும் பயணித்து மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய பேரெழுச்சியை ஏற்படுத்தியது மாணவர் இஸ்லாமிய இயக்கம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த மாணவர் இஸ்லாமிய இயக்கம் பல்வேறு சமூக தலைவர்களை, சமுதாய தலைவர்களை உருவாக்கியது, சிறந்த ஆளுமைகளை உருவாக்கியது. முஸ்லீம் சமுதாயம் பல்வேறு துறைகளிலே முன்னேறுவதற்கும் பல்வேறு துறைகளிலே சாதனைகளை புரிவதற்கும் அந்த அமைப்பிலே, அந்த இயக்கத்திலே பயணித்தவர்கள் அளித்த பங்களிப்புகள் மிக சிறப்பானவை, போற்றுதலுக்குரியவை என்று சொன்னால் அது மிகையாகாது. 1995 தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற இந்த பேரமைப்பு மிகுந்த எழுச்சியுடன் இழந்த உரிமையை மீட்க, இருக்கும் உரிமையை காக்க என்ற அந்த முழக்கத்துடன் பயணித்த அந்த காலகட்டத்தில் இந்த அமைப்பின் தலைமை தாங்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருந்தவர்களில் பெரும்பாலானோர் 40 வயதிற்கும் குறைவானவர்கள்தான். உங்களுக்கு முன்னால் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நான் 1995 தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக குணங்குடி அனிஃபா இருந்தார்.
1996 மார்ச் 1ஆம் தேதி முதல் அந்த அமைப்பினுடைய தலைவராக நான் பொறுப்பேற்க அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்த போது என்னுடைய வயது 35 தான் என்பதை இந்த நேரத்தில் நான் இதற்காக தெரிவிக்கின்றேன் என்றால், அந்த மாணவர் இயக்கம் அளித்த பயிற்சிகள், அது கொடுத்த ஆக்கமும் ஊக்கமும் ஒரு பெரிய இயக்கத்திற்கு 35 வயதில் தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த பக்குவத்தை அது வார்த்தெடுத்தது என்பது உண்மையான வரலாறாக இருக்கின்றது. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற அடிப்படையிலே தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உருவாகிய பிறகு மாணவர் இயக்கம், மாணவர் அணி என்று முதலிலே அதற்கு பெயர் சூட்டி மாணவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து பல்வேறு நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்தியது. பிறகு இந்த வெறுமனே மாணவர் அமைப்பு என்ற பெயரிலே நாம் இயங்குவது, மாணவர் அணி என்ற பெயரிலே இயங்குவதை விட மாணவர்கள் சற்று சுதந்திரத்துடன் செயல்பட வேண்டும் என்பதற்காக அதற்கு ஒரு பெயர் சூட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் மாணவர் இந்தியா என்ற பெயரில் நம்முடைய மாணவர் இயக்கம் செயல்பட ஆரம்பித்தது. அதற்கு பிறகு சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் சமூக நீதி மாணவர் இயக்கம் என்ற பெயருடன் இன்று நடைபோட்டு வருகிறது. ஒன்றை மிக தாழ்மையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பது இந்த 30 ஆண்டு காலத்தில் என்ன சாதித்திருக்கின்றது என்று கேட்பவருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பல தலைவர்களை பல்வேறு தளங்களிலே உருவாக்கிய ஒரு சாதனை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சார். அப்படிப்பட்டவர்கள், இந்த பாசறையிலே பயின்றவர்கள், இந்த பாசறையை விட்டு சற்றும் தடம் புரளாமல் தொடர்ச்சியாக பயணித்து இன்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக சகோதரர் மாயவரம் அமீன் இருக்கின்றார், சகோதரர் பேராசிரியர் ஹாஜாக்கனி இருக்கின்றார். அதே போல் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளராக சகோதரர் மாயவரம் அமீன் இருக்கின்றார். இன்னும் ஏராளமான சகோதரர்கள் எந்த பிசுரம் இல்லாமல், எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த அமைப்பில் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் தமுமுக என்ற இந்த பாசறையிலே பாடம் படித்துவிட்டு தனியாக சிறகு முளைத்து நம்மை விட்டு பறந்தவர்களும் இருக்கின்றார்கள். அப்படி பறந்தவர்களும், நான் அவர்களை எந்த வகையிலையும் குறை சொல்லவில்லை, ஒன்றை மட்டும் எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். அவர்கள் இன்று சட்டமன்ற உறுப்பினர்களாக இன்ன பிற துறைகளில், எழுத்துத்துறையில் அல்லது வேறு துறைகளில் ஜொலிக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு பள்ளிக்கூடமாக, பாசறையாக, பயிற்றுக்களமாக இருந்தது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே இந்த சமூகத்திற்கு ஒரு புதிய தலைமையை உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு சேவையை இந்த 30 ஆண்டுகளிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் செய்திருக்கின்றது என்பதில் மாற்று கருத்தில்லை. இன்றைக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திலும் அதே போல் மனிதநேய மக்கள் கட்சியிலும் நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்களில் அதிகமானோர் மாணவர் இயக்கத்திலிருந்து, நம்முடைய வழக்கறிஞர் ஜெயினுலாப்தீன் போன்றவர்கள் எல்லாம் மாணவர் இயக்கத்திலிருந்து உருவாகியவர்கள் என்பதிலும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இப்போது நம்முடைய பணி என்ன? 1995 தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை நாம் உருவாக்கிய போது சந்தித்த இடர்பாடுகள், சந்தித்த சவால்கள் ஒரு வகையானவை, அவை மிக மோசமானவையும் கூட தான். சில நேரங்களிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற பெயரிலே கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றவர்களில் எங்களுடைய மாணவ செல்வங்களும் உண்டு.
ஆனால் அதையும் தாண்டி, அத்துணை சோதனைகளையும் தாண்டி இன்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட, எனக்கு முன்னர் உரையாற்றிய இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர் இனாமுல் ஹசனும் அதே போல் லெனினும் உரையாற்றி சென்றிருக்கின்ற பிரின்ஸும் செந்திலும் சொன்ன மாதிரி, இன்றைக்கு பல்வேறு வகையான சூழ்ச்சிகளுக்கு இடையில நாம் செயல்பட்டு வருகிறோம். குறிப்பாக இடஒதுக்கீடு, அது நமது உரிமை. இன்றைக்கு எத்தனை பேர் ஆங்கில இந்து நாளிதழை பார்த்தீர்கள் என்று தெரியவில்லை. ஆங்கில இந்து நாளிதழுடைய முதல் பக்கத்தில் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், அதாவது விவசாய ஆய்வுக்கான இந்திய குழுமம், தேசிய குழுமம், அதில் விஞ்ஞானிகளை எடுப்பதற்காக வேண்டி லேட்டரல் என்ட்ரி என்று சொல்லக்கூடிய பக்கவாட்டு நுழைவின் மூலமாக இந்த மோடி ஆட்சியில் இடஒதுக்கீடை குழி தோண்டி படைத்துவிட்டு ஆட்கள் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று மிக அப்பட்டமான ஒரு தகவல் வந்திருக்கின்றது. இடஒதுக்கீடை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய திட்டமாக இருக்கின்றது. இந்த இடஒதுக்கீடு ஒழிக்கப்படும் போது மாணவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மாணவர்களுக்கு பல்வேறு இடங்களிலே வாய்ப்புகள் மறுக்கப்படக்கூடிய, நாம் இருக்கக்கூடிய நிலையிலேயே அடித்து அமர்த்தப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் போது, அதை எதிர்த்து பேசுவதற்கு, போராடுவதற்கு நிச்சயமாக மிகப்பெரிய விழிப்புணர்வு நமக்கு தேவை என்பதில் மாற்று கருத்தில்லை. நிச்சயமாக நாம் படிப்புகளிலே, நம்முடைய கல்லூரி படிப்புகளிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதில் நாம் மிகப்பெரிய அளவிலே சாதனைகள் புரிய வேண்டும். ஆனால் அந்த சாதனைகள் புரிவதற்கு நிச்சயமாக நம்முடைய சமூக நீதி மாணவர் இயக்கத்தில் பயணிப்பது எந்த வகையிலும் தடையாக இருக்காது என்பதற்கு இங்கே நம்முடைய சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய அம்ஜதே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். அவர் PhD பண்ணி கொண்டிருக்கிறார். எதில் அவர் PhD என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சி படிப்பை மேற்கொண்டிருக்கின்றார் என்றால், பயோடெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய உயிர் தொழில்நுட்ப முகம்மது. இப்போதுதான் அவர் வழக்கறிஞர் படிப்பை முடித்து அவரை ஒரு மூத்த வழக்கறிஞரிடம் என்னுடைய பரிந்துரையில் அவர் சேர்ந்திருக்கின்றார். ஒரு சிறந்த வழக்கறிஞராக எதிர்காலத்தில் வரக்கூடிய அளவுக்கு பல்வேறு விஷயங்களை பற்றியான கூர்மையான அறிவு அவரிடம் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே. ஆக ஒரு மாணவர் இயக்கத்தில் இணைந்து செயல்படுவதின் காரணமாக ஒரு பக்கம் நம்முடைய படிப்புகளை எல்லாம் மறக்க வேண்டும் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. படிப்பிலும் நீங்கள் வெற்றி கொடி நாட்ட வேண்டும். அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடமான சவால் நிறைந்த இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர் சமூகத்தை உற்று நோக்கும் போது மிகவும் கவலைக்குரிய வகையில் போதை மருந்துக்கு அடிமையாக இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். எத்தனையோ செய்திகளை பார்க்கும்போது மிகுந்த கவலை அளிக்கின்றது. கல்லூரி வளாகங்கள், பள்ளிக்கூட வளாகங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொட்டி கடைகளிலே இந்த போதை மருந்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்ல, நன்றாக படித்து கொண்டு இருக்கக்கூடிய, வகுப்புகளிலே முதல் ரேங்க் பெறக்கூடிய அல்லது கல்லூரி படிப்பில் சிறந்த மதிப்பெண்களை பெறக்கூடியவர்கள் எல்லாம் இந்த போதை மருந்துக்கு அடிமையாகும் போது அவர்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை மட்டுமல்ல, அவர்களுடைய நம்முடைய சமூகத்தினுடைய வாழ்வும்
இருள்மயமாகிறது என்பதை நன்றாக உணர்ந்து பாருங்கள். உங்களை இந்த சமூகம் எதிர்பார்க்கின்றது. மிகுந்த சவாலுக்கிடையிலான இந்த காலகட்டத்தில் உங்களிடமிருந்து இந்த சமூகம் எதிர்பார்ப்பது நீங்கள் எல்லாம் சிறந்த ஆளுமைகளாக உருவாக வேண்டும் என்பதுதான் இந்த சமூகத்தினுடைய மிகுந்த எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆக இந்த போதை மருந்து பயன்பாடுக்கு எதிராக ஜவாஹிருல்லா பேசக்கூடாது, ஹாஜா கனி பேசக்கூடாது, அம்ஜத் பேச வேண்டும், நீங்கள் பேச வேண்டும். உங்கள் சக மாணவர்களுக்கு அந்த போதையிலே சிக்கக்கூடியவர்களை மீட்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் சமூக நீதி மாணவர் இயக்கத்தைச் சேர்ந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்து நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் எப்படி கழிப்பது? சமூக வலைதளங்களே அணுகக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த சமூக வலைதளங்களை பார்ப்பதும் அதில் தேவையில்லாத விமர்சனங்களை செய்வதும் அதில் எத்தனை லைக்ஸ் நமக்கு கிடைக்கின்றது என்பதை பார்த்து மகிழ்வதும், அல்லது நாம் போட்ட ஒரு பதிவுக்கு லைக்ஸ் வரலன்னா வாழ்க்கையே இழந்து விட்டது போன்ற அந்த நிலைக்கு போகக்கூடிய வகையில் இன்றைய மாணவர் சமூகத்தினுடைய ஒரு பெரும் பகுதி இருக்கின்றது. இதிலிருந்து மீள வேண்டும். நிச்சயமாக நாங்களெல்லாம் மாணவர்களாக இருந்தபோது எங்களுக்கு கிடைத்த தகவல்களை விட உங்களுக்கு அபரிதமான சிறப்பான நல்ல தகவல்கள் உங்களுக்கு இருக்கின்றது. ஒரு தலைப்பிலே பேச வேண்டுமென்றால் நூலகத்திற்கு சென்று புத்தகங்களை எடுத்து அதிலிருந்து குறிப்புகளை எடுத்து பேசுவது நிச்சயமாக ஆழமானது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் திடீரென்று பேச வேண்டும். உங்கள் கைபேசி எடுத்து கூகுள் பண்ணி தகவல்களை பெற முடியும் என்பது உண்மைதான். ஆனால் ஆழமான அறிவை நீங்கள் பெற வேண்டும் என்றால் புத்தக வாசிப்பு மிக மிக அவசியம். அதற்கு ஒரு நாள் பொழுதில் உங்களுடைய பள்ளிக்கூட அல்லது கல்லூரி புத்தகங்களை தாண்டி இந்த புத்தகங்களை எவ்வளோ நேரம் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. அதற்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டும். அடுத்து மிக முக்கியமாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், உடல் ரீதியான சிறப்பான உடலை பராமரிப்பது. எவ்வளவு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில், அது ஒற்றை விளையாட்டாக இருக்கக்கூடிய கிரிக்கெட்டில் மட்டும் இல்லாமல் கால்பந்து, ஹாக்கி, வாலிபால், பாஸ்கெட்பால், அத்லெட்டிக்ஸ் என்று பல தரங்களிலும் நீங்கள் உங்களுடைய உடலை செழுமையாக்கக்கூடிய வலிமையாக்கக்கூடிய அந்த பணிகள்லையும் நிச்சயமாக நீங்கள் ஈடுபட வேண்டும். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்போர்ட்ஸ் அகாடமியை சேர்ந்த சகோதரர்கள் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்து வருகிறார்கள். ஸ்போர்ட்ஸ் அகாடமி உங்களுக்கு விளையாட்டுத் துறையில் பல்வேறு வகையான பயிற்சிகளையும் வழிகாட்டுதல்களையும் தருவதற்கு தயாராக இருக்கின்றது. இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக மிக சுருக்கமாக அருமை தோழர்களே, சகோதரர்களே, நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் மிக அதிகமாக இருக்கின்றது. இந்த பருவம் வெறுமனே உங்கள் குடும்பத்திற்காக வேண்டி மட்டுமல்லாமல், சமூகத்திற்காக வேண்டி மட்டுமல்லாமல், நாட்டிற்காக எப்படி நம்முடைய முன்னோர்கள் அரிய பெரிய தியாகங்களை எல்லாம் செய்து இன்றைக்கு நாம் விடுதலை பெற்ற ஒரு இந்தியாவிலே இருக்கின்றோமோ, சமூக நீதியை நிலைநாட்டிய ஒரு இந்தியாவிலே இருக்கின்றோமோ, அதை தகர்ப்பதற்கான முயற்சிகள் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய பங்களிப்பும் நம்முடைய ஈடுபாடும் மிக மிக அவசியம். அதை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்த சமூக நீதி மாணவர் இயக்கத்திற்கு
என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். அருமையான உரையை ஆற்றிய தலைவர் அவர்களுக்கு நன்றி. தலைவருக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் வழக்கறிஞர் ஜெயினுல் ஆபிதீன் அவர்களை அழைக்கின்றோம்.